வாங்க இன்றைக்கி வேலூரில் வந்து விதை திருவிழா கண்காட்சி நடந்ததுங்க. சண்டே வந்து சரி ஏதாவது காய்கறிகள் எதனா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், விதைங்க செடிங்க எல்லாம் வந்து அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான கிழங்கு வகைங்க, செடிங்க, விதைங்க, என்னென்ன காய் நம்ம எதை வந்து அந்த அளவுக்கு நம்ம பார்த்ததே இல்லைங்க இது வரைக்கும். அந்த காயெல்லாம் வந்து ரொம்ப கிழங்கு வகைகளும் நிறைய இருந்ததுங்க. அவ்வளோ கிழங்கு இருக்கான்னு எனக்கே வந்து டவுட்டாக இருந்ததுங்க. அவ்வளோவும் இருக்குதுங்க. டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான கிழங்கு வகைங்க. இவ்வளோ கிழங்கு இது இருக்குங்களா. இஞ்சியில், மஞ்சளில், சக்கரவள்ளி கிழங்குல, தக்காளி பார்க்க போனால் அந்த புடலங்காய், கத்திரிக்காய் கிழங்குல தாங்க இந்த மாதிரி ஒரு கிழங்கு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு கிழங்கு வகைங்க. டிஃப்ரெண்ட்டான கிழங்கு, ஒரு மரம் மாதிரியான கிழங்கெல்லாம் இருக்குங்க. மஞ்சள் பாருங்கள், மஞ்சள் வெரைட்டியில் எக்கச்சக்கமான வெரைட்டி. இஞ்சி, மஞ்சள், அந்த ஊறுகாய் போடுறோம் இல்லைங்களா, மஞ்சள் எல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கே அப்படியே கண்கொள்ளாக இருந்ததுங்க. அந்த அளவுக்கு இருந்தது. மரவள்ளி கிழங்குல எத்தனை வெரைட்டிங்க. நாட்டு மரவள்ளி, பெரிய சைஸில் வர பரங்கிக்காய், பூசணிக்காய். பரங்கிக்காய் வந்து அந்த அளவுக்கு அத்தனை டிஃப்ரெண்ட்டான ஒரு வகைங்க. பரங்கிக்காய், பூசணிக்காய் எல்லாம் இருந்தது. டிஃப்ரெண்ட்டான பூசணிக்காயில் பல வகையான பூசணிக்காய் இருந்ததுங்க. அதையும் வந்து எல்லாம் எது நம்மளுக்கு கிடைக்கிதோ சமையலுக்கு என்னென்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டேன். இந்த பாகற்காயில் பாருங்கள் எக்கச்சக்கமான வெரைட்டிங்க. பாகற்காயில் புடலங்காய், சுரைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், பப்பாளி, இந்த மாதிரியான நிறைய வெரைட்டி. விதைங்க வந்து டிஃப்ரெண்ட்டான விதைங்க. எல்லாம் கலராக ஒன்றா கலர் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாரு. வெண்டை, பீர்க்கங்காய் தான் குத்தி பயிர், புடலங்காய் தான் வித்தியாசமாக வந்து புடலங்காய் தொடக்கூடாது. பூசணி மிளகாய் நம்ம வந்து குண்டு மிளகாய், நீட்டு மிளகாய் தான் பார்த்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எத்தனை வெரைட்டியான மிளகாய் இருக்குங்க. இங்கே வெண்டைக்காயில் பாருங்கள், சிவப்பு வெண்டைக்காய் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சிவப்பில் அந்த பெரிய சைஸ் வெண்டைக்காயின்னு எக்கச்சக்கமான வெண்டைக்காய்ங்க. இங்கே டிஃப்ரெண்ட்டான வெண்டைக்காய் இருக்குது. நாட்டு வெண்டைக்காய் இருக்குது. அது பாருங்கள் 7 லைனுங்க. இந்த லைன் இருக்குது இல்லைங்களா, அது 7 லைன் வெண்டைக்காய்ங்களாம் எல்லாம் போட்டிருக்கு. டிஃப்ரெண்ட்டாக அவரைக்காயில் அத்தனை அவரைக்காய் பாருங்கள். இது தண்டலக்காயின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அவரைக்காயில் டிஃப்ரெண்ட்டான அவரைக்காய். மூக்குத்தி பாருங்கள், மூக்குத்தி காய் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மூக்குத்திக்காய் ரெட்டு, அதுலேயே ரெட்டு மூக்குத்திக்காய், பச்சை கலர் மூக்குத்திக்காய். முருங்கையில் எத்தனை டிஃப்ரெண்ட். துவரை வகையில் இது நிறைய டிஃப்ரெண்ட்டான துவரைங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம், நாற்று தக்காளி பார்த்திங்கன்னா அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் தக்காளிங்க. குட்டி தக்காளி, நாட்டு தக்காளி, ஸ்ட்ராபெரி தக்காளி வகை வெரைட்டியில் அவ்வளோ சொல்லவே முடியல. அவ்வளோ தக்காளி வெரைட்டிங்க பாருங்கள். எவ்வளோ வந்து ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குதுங்க தக்காளி, குட்டியாக அவ்வளோ அழகாக இருக்குது தக்காளிங்க தான். கத்திரிக்காயில் அவ்வளோ கத்திரிக்காய், இலவம்பாடி கத்திரிக்காய், வேலூர் இலவம்பாடி நம்ம சொல்ல வேணுமா, நம்ம ஊரில் இருக்கிற கத்திரிக்காய் அவ்வளோ இதுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய், தக்காளி, அவ்வளோ விதைங்க வேறு நிறைய இருந்ததுங்க. டிஃப்ரெண்ட்டான விதைங்க, காய்ங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கும். ரொம்ப விவசாயத்தில் எத்தனை இருக்குதுன்னு இப்போ தாங்க தெரியுது. இவ்வளோ வந்து எல்லாம் ஸ்ட்ராபெரி, தக்காளி எல்லாம் பார்க்குறச்ச. அரிசி, தேன், விதை இயற்கை வாழ்வியல் மற்றும் உணவுகளின் மகத்துவத்தை உணர்ந்து அதை மக்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் சிவகாசியில்
நெல்லில் பாருங்கள் தோரணம் அழகாக கட்டி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஏதாவது கொட்டிடும் அப்படின்ற எனக்கு டவுட்டில் வந்து நான் கேட்டேங்க. வந்து தோரணம் மாதிரி வாசப்படியில் போட்டோம்னா இது கொட்டிடும் இல்லைங்களா? இல்லை, கொட்டாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா எல்லாம் இது பதப்படுத்தி நல்லா தோரணம் கட்டி வச்சுருக்காங்க. இந்த கண்காட்சியில் இது ஒன்று முக்கியமாக இருந்ததுங்க. அரிசி வந்து பனங்கிழங்கு வகைகள் பனங்கிழங்கு அல்வாலாம் இருந்ததுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி, ஏதாவது நம்ம கவுனி அரிசியிலேருந்து என்னென்ன அரிசி வகைங்க 27 வகைங்க இருந்ததுங்க. ஒன்றும் ரொம்ப எல்லாமே கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, ஆரணி அரிசி, சாப்பிட்றதா ஆற்காடு அரிசி, இந்த மாதிரி எத்தனையோ வெரைட்டிங்க. பாருங்கள், சூப்பு கிழங்கு வந்து பயன்படுத்திட்டு அதெல்லாம் எப்போ யாரும் போக மாட்டாங்க. இது யாரும் போக மாட்டாங்க. அதே மாதிரி எல்லாரும் ஏரியா பாரிஸ் சிலம்பு ஏரியா தான் இருக்கும். ஏரியாவில் வந்துட்டு அந்த மரம் வந்து 4 மரம் தேவைன்னா அங்கே பார்த்து வெள்ளை காந்தாரி மிளகாவில் அது ஒரு கருப்பு உளுந்து கொள்ளை தினை அரிசி. You growing native cows? Native cows. நாட்டு மாடுகள் you have? Which breed? Okay. Bulk rate? 200 kg. முறுக்கு வச்சிருக்காங்க கவரில். என்ன அரிசி இது? தூய மல்லி அரிசி. எவ்வளோங்க ஒன்று? 30 ரூபா. கருப்பு கவுனி அவளி இதெல்லாம் முறுக்கு கருப்பு. கவுனி முறுக்கு தான். மைசூர் மல்லி. ஆனால் இதில் வந்து ஆந்தோசைனின் இருக்குது, ஒமேகா 3. அதாவது வந்து மீனில் தான் இருக்கும் ஒமேகா 3ன்ற ஒரு வைட்டமின். அந்த வைட்டமின் வந்து இதில் இருக்குது. கேன்சரை தடுக்கக்கூடிய ஆந்தோசைனின் இதில் இருக்குது கருப்பு கவுனியில். இது ராஜா சாப்பிட்ட அரிசி. இது வந்து எல்லா வியாதியும் சரி பண்ண, உடம்போட ஸ்ட்ரென்த்து எல்லாமே ஸ்ட்ரென்த் எல்லாமே கல்லீரல் எல்லாத்தையும் அருமையாக வேலை செய்யுது. இது அது மாப்பிள்ளை பலம் ஸ்ட்ரென்த்து ஸ்டெமினா கிடைக்கும். சர்க்கரை வியாதி சர்க்கரையோட அளவு சுரைக்காய் விதைங்க எல்லாம் விதைங்க பாரம்பரியம். நாட்டு தக்காளி. இதில் வாங்கிக்கலாமா? காட்டு மானமா? இல்லை, காட்டு மானமா? மாப்பிள்ளை சம்பாவா? கருப்பு கவுனி கிடையாது. இது இருக்கு கருப்பு கவுனி. டெய்லி கஞ்சி செய்து சாப்பிட்டா நல்லா. கொள்ளு. இல்லை, மணி சம்பா அரிசியா? கொள்ளு. நான் கொள்ளு அரிசி நினச்சிட்டேன். கருப்பு கவுனி அதுதான் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே டிஃப்ரெண்ட்டாக தக்காளி, தனியா இந்த விதைங்க தான்.
எல்லாம் வந்து தக்காளியில் இவ்வளோ தண்டுகீரை